ஆத்தங்கர பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அங்க பார்க்கலாமா? அது எந்த ஆலமரம்டா ஜீவா? சின்ன ஆலமரமா பெரிய ஆலமரமா? ஆமா ஆமா, அதான் உள்ள வாங்க. சரியான இடம்டா, அங்க யாரும் வர மாட்டாங்க. நாம அங்கேயே மீட் பண்ணுவோம். நீங்க இல்ல நாங்க. ஏன்டா நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுற? நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. சரி, மினிக்கு நேரமாச்சு. யார் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட போறா? மினி நான் தான் கூட்டு வந்தேன், நானே கூட்டு போய் விடுறேன். கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ்டா. சான்ஸா? நோ சான்ஸ். மினி வா போலாம். நோ மினி வா போலாம். டேய், இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறிய, அவ உனக்கு என்ன வேணும்? என் சிஸ்டருங்க. சிஸ்டர் பேரு முத்து பேச்சு. உன் பேர் என்ன? முத்து கருப்பேன். ஆஹா, சார் பேச மாட்டாரா? அவ உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. உண்மையாவா? உண்மையாவான்னு கேக்குறேன். மணமகளே மணமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. வேணாம், என் ஆளை நானே கூட்டு போய்க்கிறேன். உங்களோட புள்ள மாதிரி நினைச்சுடா இங்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஜல்சா பண்றீங்களா? ஒரு நிமிஷம். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓஹோ, மை டியர் டாட்டர், ஹாய், ஹவ் டு யூ டு? ஃபைன். ஐ அம் ரிட்டையர்டு கேப்டன் தர்மராஜ். ஆல் தி பெஸ்ட். Thank you. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஓ, கேரி ஆன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நீங்க 3 பேருமா அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, see, எவ்வளவு பொருத்தம் பாரு. They are love birds. They are going to fly. Attention. ஒருவேளை அவ வரமாட்டாளோ? டேய், நேத்து இருந்த டென்ஷன்ல வரன்னு இருப்பா. அவளாவது வர்றதாவது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெண்களுடைய பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கணும்டா. நான் படிச்சிருக்கேன், அதனால அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அவ வரமாட்டா. வர்றா. எங்க வரா? வர்றா. ரூட் கிளியரா இருக்கு. ஸ்டேரிங் பிடிச்சு ஜாக்கிரதையா ஓட்டு. நாங்க போறோம். அவ சதா காலமா உன்னையே சுத்தி வரா மாதிரி ஒரு நல்ல மருந்தா கொடுத்துரு. ஓகே, வாடா. மருந்தா? என்ன மருந்து? அமிர்தாஞ்சன். இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சந்தேகமா? டேய், அவ வாழ்நாள்ல உன்னை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை அவ மேல பதிச்சிரு. வாடா டேய், நாம 2 பேரும் இங்கே நின்னுட்டு இருந்தா அவளுக்கு கூச்சமா இருக்குல்ல? வா. நாம எங்கடா நின்னுகிட்டு இருக்கோம்? நாம நடந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா, நமக்கு என்ன சார், இனிமே யாதும் ஊரே யாவரும் கிளி வழி போக்கனா போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? நமக்கு அவனை பத்தியும் தெரியாது, அவளை பத்தியும் தெரியாது. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது சந்தனக்கட்ட வீரப்பனை பத்தி இல்லீங்களா? காவேரியில தண்ணி வருமா வராதாங்கிறதா நம்ம பிரச்சனை. அவங்க என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க? என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. நமக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு அவனுங்களா பேசிட்டு போறானுங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போமா? சே, நாம வழி போக்கணுங்க இல்லையா? நாம எதுக்கு திரும்பி பார்க்கணும்? நாம ஒளிஞ்சிட்டு பாப்போம். டேய், அங்க பாடுறா, சின்ன பசங்க மாதிரி பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருக்காண்டா. சரியான மரம் மண்டடா அவன். கண்டிப்பா அவனுக்கு அவ அல்வா கொடுத்துட்டு தாண்டா போறா. டக்குன்னு நாம இப்ப உள்ள புகறல, இந்த லவ் சாப்டரே க்ளோஸ். வாடா. டேய் நிறுத்துடா. நிறுத்துடா. இங்க பாரு, விளையாண்டது போதும். நீ உங்க வீட்டுக்கு போ. நீ உன் வீட்டுக்கு போமா. ஏண்டாவா? உங்க காதல எங்களுக்கு பொறுப்பு இருக்குடா. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டேய், நீங்க லவ் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு நாங்க தொப்பி வேற போட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு லவ்வும் தரல, ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. அதனால ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறோம். டேய், அத குடுறா. இது உங்களுக்கு சார், இது உங்களுக்கு. என்னடா அது? ஒயிட் பேப்பர், தமிழ்ல வெள்ளை காகிதம் வாங்க. எதுக்கு? காதல் லிகிதம் எழுதுவதற்காக. சீ, போடா. சீ போடா. என்ன நீ பாட்டுக்கு சீ போன்னு போய்கிட்டே இருக்க?
ரெண்டு மனசு ஒண்ணாகணும்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா இதுல எழுதணும். மனசை திறந்து வச்சு எழுதணும். இதுல நீ எழுதுவியா? சரி பாப்போம். இருங்க. உங்களுக்குள்ள லெட்டரை மாத்திக்காதீங்க. முதல்ல என்கிட்ட கொடுங்க. டேய் நான் அதுல கேக்குறல்ல, அதை கொடு. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு தெரியாம உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ரகசியமும் இருக்க கூடாது. டேய் நீ அந்த பக்கம் திரும்பி படி, நான் அந்த பக்கம் திரும்பி படிக்கிறேன். சத்தமா படிக்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சே 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 சே. சரிப்பா, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் சாரிடா எந்த சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. ஆமா, ரெண்டு பேரும் பேசி வச்சு நெக்கில் பண்றீங்களா? விட்டுறோம்டா, இதோட விட்டுறோம். ஆளை விடு. டேய் நில்லுங்கடா. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் நீ செய்றேன். ஒண்ணும் சொல்ல வேணாம்டா. சொல்ல வேண்டாம்டா. நீ உன் வேலையை பாரு. வேலையை பாரு. டேய் நில்லுங்கடா. இருக்க மாட்டோங்கறல்ல. மாட்டோங்கறல்ல. குட் பைடா. பாய். குட்ரா. டேய் ஜீவா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மினியோட அண்ணனுங்க 3 பேரும் வெறி பிடிச்சு அலையறானுங்க. அவனுக்கு கண்ணுல மட்டும் பட்டிங்க, உங்க ரெண்டு பேரும் கதையும் முடிஞ்சிடும்டா. ஜீவா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கருமாதியை தான் பாப்பம் போல் இருக்குடா. அதனால உங்க உறவை வேண்டாண்டா. என்னடா சொன்ன? நான் கூட்டிட்டு போவேன்டா. எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும். அங்க எவன் வரான்னு பாத்துறேன். அப்படின்னா உடனே கிளம்புங்க ப்ளீஸ். வா ஜீவா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். வா. பைக் இங்கே இருக்கட்டும், கார்ல வந்து ஏறு. வா மினி. ரெண்டு பேரும் இல்ல, நீ மட்டும் வந்தா போதும். அப்பா மினி தெரியும், அதனாலதான் நீ மட்டும் வான்னு சொன்னேன். முடியாதுப்பா. இவ இவெல்லாம வரமாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைனுங்கிறதுக்காக உங்க அம்மா ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. உனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? இல்ல அவன் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்திருக்கேன். இப்போ உன்னை நினைச்ச வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. மகாலட்சுமி மாதிரி உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு மாதிரி இல்ல. அப்பா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவ எல்லாம் என்னால வர முடியாது. நீ என்னடா வர்றது? உன்னை கட்டி தூக்கி கார்ல போட்டு நான் கொண்டு போயிடுவேன். டேய், இவ தூக்கி கொண்டு போய் உங்க அண்ணன் முன்னாடி வீசி வச்சிட்டு வாங்கடா. டேய், எவனாவது இவ மேல கைய வச்சுக்க நடக்கிறதே வேற. தைரியம் தான் வாங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் நிறுத்திட்டேன்? அடி. வேண்டாம் ஜீவா, உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். எனக்காக உங்க அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் போயிடுறேங்க. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இல்லப்பா, இவ இல்லாம நான் வரமாட்டேன். நீ வருவடா. இவ இல்லாம நீ நிச்சயமா வருவே. உங்க அம்மா உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றது உண்மைனா, அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா இவளை கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கே நீ வீட்டுக்கு வருவேன். இல்ல உன் கழுத்தறுத்து என் காலிலே அண்ணன் போட்டா கூட என் கண்ணுல இருந்து
ஒரு சொட்டு கண்ணீர் வர ஞாபகத்தை வச்சுக்க. உங்க அம்மாவுக்கு எனக்கும் உன்னை விட்டா என்ன ஆதியே இல்லை. வந்துட்டா ராஜா. ஆ? வாங்கப்பா. ஜீவா, இனிமே எங்கடா போவீங்க? சொல்லுடா, எங்கடா போவ? என்னடா யோசிக்கிற? நீங்க என் வீட்டுக்கு வாங்கடா. உண்மையான பாசம்னா என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்க வீடு ஒண்ணு பெரிய அரண்மனை கிடையாது, ஒரு சின்ன குடிசை தான். எங்க அப்பா ஒண்ணு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, சாதாரணமா மீன் பிடிக்கிறவன் தான். ஆனா சத்தியத்தையும் தர்மத்தையும் மதிக்கிறவர், கடல் மாதிரி வத்தாத பாசத்தை காட்டுறவர். அங்க ஒரு பய கூட உங்ககிட்ட வாலாட்ட முடியாது. உங்களை எங்க அப்பா கிட்ட நான் கூட்டு போறேன். வாங்கடா.